ஆனந்த நெத்தில வச்சு விடணுமா? ஐயோ ஆமாண்டி, அப்பதானடி உனக்கும் ஆனந்துக்கும் ஒரு நெருக்கம் எல்லாம் வரும். ஆனா பாட்டி, ஆனந்த் ஏதாவது கேட்பானே. கேப்பாண்டி, கேப்பான், அவன் ஏதாவது கேப்பான். அடியே எல்லாத்தையும் எங்கிட்டயே கேட்டு தொலைக்காது, ஏதாவது பேசி சமாளிடி, புரியுதா? என்னமோ பண்ணு, கிளம்பு கிளம்பு. யான தத்தி, என் பேத்தின்னு சொல்லிக்காத போ. ஐயோப்பா, ஐயோ என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிடுறாளே. இவளை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ. இந்த அவுட் ஹவுஸ் தான் மிச்சமா இருக்க போகுது. வா 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 வா. எங்க பாட்டி? பாட்டி இங்க, பார்ட்டி அங்க. ஐயோ தண்ணி குடிக்கிறாண்டி. போய் இத பாரு, இந்த பொட்டலத்துல இருக்கிற விபூதியை நெத்தில வச்சு விட. போ போ போ. நீதான் என் புஜ்ஜமா பாட்டி. புஜ்ஜி கிஜி நீங்க அங்க போய் கொஞ்சம் போ. ஓகே ஓகே. ஆனந்த், குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், காலையில கோவிலுக்கு போயிருந்தேன், உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். எனக்காக நீ என்ன வேண்டுன? ஐயோ டக்குன்னு கிட்ட என்னத்த சொல்றது? போட்டி கூத்து விட்டுற, சொல்லு. இங்க என்ன பாக்குற? அங்க பாரு பாரு, ஏதாவது சொல்லுடி. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? உங்களுக்காக வேண்டத எப்படி உங்ககிட்டயே சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க கம்பெனியோட முதலாளி, நான் ஒரு தொழிலாளி. இது போதாத வேண்டதுக்கு? வக்கனையா தான் பேசுற, அங்க வச்சுட்டு போ. என்னது இது? நீங்க தானுங்க வச்சுட்டு போன்னு சொன்னீங்க. அங்க வச்சுட்டு போன்னு சொன்ன. காலையில வந்துட்டு பாட்டி சக்சஸ். என் தங்கம். என்ன பவுடர் ஸ்மெல் வருது? நான் பவுடரை யூஸ் பண்ண மாட்டேன். பவுடரு என்னமா பித்தலாட்டம் பண்றா? இரு வரேன். பாட்டி வச்சிட்டு பாட்டி. நான் பார்த்தனே, சூப்பர் டி. அடியே இது சாதாரண விபூதி இல்ல, இந்த பாட்டியோட வசிய மருந்து. இனிமே நீ பாரு, ஆனந்த் உன்னை கேட்காம தூங்க மாட்டான், சாப்பிட கூட மாட்டான் பாரு. எப்படி? எஸ் சூப்பர் பாட்டி. பாட்டி பாட்டி. ஐயோ மவளே, உன் சமத்து நீ சமாளிச்சுக்கடி, நான் போறேன். விபூதின்னு சொல்லிட்டு பவுடர் பூசி விடுற, அறிவில உனக்கு? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ இன்னும் குளிக்கலன்னு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த தொலைச்சிருவோம் உன்னை. பாட்டி ஐயோ, தேங்காய் அரைச்சு ஊத்தணுமே. அச்சோ, வசுவோட படம் யாரோ ஓவியர் வரைஞ்சிருக்காரு. ஆனா அத போய் அர்ஜுன் தம்பிக்கு அனுப்பியிருக்காரு. அது இங்க கிடக்குது, என்னன்னு தெரியலையே.
ஏதாவது முக்கியமானதா இருக்கும். அர்ஜுன் தம்பி கிட்ட கொடுத்துடலாம். கிச்சன்ல யாரு? கொஞ்சம் மேல வாங்க. ஓகே சார், ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபைலில் சேர்த்துட்டீங்கல்ல? அதெல்லாம் அண்ணன் பார்த்து பாரு சார். சாரி ஆண்டி, சாரி. ஃபோன் பேசிட்டு வந்துட்டு தெரியாமல் இடிச்சிட்டேன். சாரி ஆண்டி. பரவாயில்ல தம்பி. இது அந்த ஓவியர் வரைஞ்ச அண்ணியோட படம் மாதிரியே இருக்கு. சேகர் சார், மீட்டிங் எப்போ ஃபிக்ஸ் ஆயிருக்கு? நாளைக்கு சார், டேட் சென்டர்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே. கம்பெனி ப்ரொஃபைலும் பக்காவா அப்டேட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். இதில் கம்பெனி ப்ரொஃபைல் பேப்பர்ஸ், ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ், லேபர் மினிஸ்ட்ரி அப்ரூவல் காப்பி, இன்வெஸ்டர்ஸ், இது எல்லாமே இருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை பார்க்கறதுக்காக ஒரு மேரேஜ் புரோக்கர் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். நீங்க அப்படியே இந்த மீட்டிங் கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். வாங்க உத்தமன். காலையில ஷார்ப்பா ஒரு 10 o'clock வந்துருங்க. நீங்க எப்படி சார்? வந்துடுறேன் சார். தம்பி இருங்க தம்பி. என்ன தம்பி நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கிளம்பி வந்துட்டீங்க? நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு மீட்டிங்கான டிஸ்கஷன் வர போயிட்டு இருந்தது. இப்ப பார்க்க வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு தம்பி. இப்ப போய் நீங்க வந்து புரோக்கர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உத்தமன், எனக்கு இதுதான் முக்கியம். வாங்க. இது முக்கியமா? வர நம்ம கம்பெனி மேட்ரிமோனி ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சே. ஆண்டி ஒரு நிமிஷம், அந்த கவர் கொஞ்சம் கொடுங்க. ஆண்டி, இந்த போட்டோ எங்க கிடைச்சது? கிச்சன்ல கீழே கிடந்துச்சு தம்பி. நல்ல வேலை, போட்டோவை வேற யாரும் பார்க்கல. ஏன் தம்பி, இது என்ன ஓவியம்? வசு படம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கொடுங்களேன். இல்ல ஆண்டி, இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக மாடல் வரைய சொன்னது, ஆஃபீஸ் பர்பஸ்க்காக. இப்போ தெரியாம தான் இங்க வந்திருக்கு. இத நானே வசு மேடம்கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க தம்பி. கூப்பிட்டா வரமாட்டீங்களா? அத்த நான் தான் மேல இருந்து ஃபோன் பேசிட்டே வரும்போது தெரியாம இவங்க மேல இடிச்சிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி, எனக்கு ஒரு காஃபி வேணும். சரிங்க. சரி அத்த, நான் வரேன். ஆனந்த், அது என்ன கையில கவர்? இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு. சரி, ஓகே. பத்திரமா போயிட்டு வா. அண்ணி, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே நீங்க என்ன சமாதானம் சொல்ல முடியாது. இது விதி அண்ணி. அதனால தான் உங்க அம்மா கையாலேயே அது வெளியே வந்திருக்கு. நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட்டது வெறும் வாய் வார்த்தை கிடையாது. அது என் மனசோட குரல் அண்ணி. வணக்கம் சார். உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். சார், நீங்க கேட்டபடி சிட்டில நல்ல அந்தஸ்தா வசதி உள்ள பையனா 5 போட்டோ கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா அதுல ஒருத்தரை வசுந்தரா மேடத்துக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்களே பாருங்களேன். இந்தாங்க சார். ஓகே, இதுல ஒருத்தர் நான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். வேற எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். நீங்க யார சொன்னாலும் நல்லபடியா நான் முடிச்சு கொடுத்துறேன் சார். ஓகே, அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேன் சார். அதான் தெரியுமே, முடிஞ்சாதானே உங்களுக்கு கமிஷன். முடியுதான் பாப்போம். உத்தமன், என்ன அவரே பார்த்துட்டு இருக்கீங்க? அது அப்படியே விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். என்ன டெஸ்ட் தம்பி? இந்தாங்க போட்டோஸ். இதுல யாரு பஸ்ஸுக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் தம்பி வசுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாரு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தம்பி. அவ்வளவு ஃபாஸ்டா செலக்ட் பண்ணிட்டீங்களா?
அனி அனி ஆனந்த் இங்க இருந்துட்டே அண்ணி அண்ணிங்கிறீங்க. யாருக்கு அதுலயாவது விழுந்துற போகுது. பரவாயில்ல அண்ணி, விழுந்தா விழுகட்டும். நீங்க தான் என்னோட அண்ணிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கால நேரம் வந்துருச்சு. என்ன ஆனந்த் சொல்றீங்க? அண்ணி, நீங்க அவுட் ஹவுஸ்க்கு வந்த நேரம் எங்க வீட்டுக்கு நீங்க மருமகளா வர போறீங்க. எங்க வீட்டுக்குள்ள உரிமையோட வலது கால் எடுத்து வைக்க போறீங்க. அர்ஜுனனாவும் நீங்களும் மாலை கழுத்துமா நிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உத்தமன், கொஞ்சம் சீரியஸா இருங்க உத்தமன். நான் தான் உங்ககிட்ட எவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்கேன். வசு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உத்தமன், தட்ஸ் ஆல். நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என்னுடைய உள்மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது தம்பி. நடக்கிற சம்பவம்லாம் அப்படிதானே நடக்குது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது? ஏன் வசு இன்னைக்கு காலைல கூட உங்க நெத்தியில விபூதி வைக்கலையா தம்பி? அத சாதாரண விபூதியா நீங்க எடுத்து கூடாது. பிரம்மன் வசு மூலியமா அவ விரலால உங்க நெத்தியில தலையெழுத்திய மாத்தி எழுத வச்சிருக்காருன்னு நீங்க எடுத்துக்கணும். ஏன் உத்தமன், உங்க கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. தம்பி, இது கற்பனையே இல்லங்கறேன், இது நிஜம். இங்க பாருங்க, எங்கேயோ இருந்தவங்கள உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. நீங்க சாப்பிட்ட தட்டிலேயே சாப்பிட வைக்கிறீங்க. இது எப்படி? இதுதான் ரவிவர்மன் வரைஞ்ச உண்மையான ஓவியம். இதைத்தான் இத்தனை நாளா நம்ம தேடிட்டு இருந்தோம். இந்த படத்துக்கு பதிலா வேற ஒரு படத்தை மாத்தி வச்சு அதை அண்ணன் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. அவரு டூப்ளிகேட் படத்தை பார்த்துதான் யாரோ ஒருத்தர் அதுல இருந்த பொண்ணை பார்த்ததா ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரிஜினல் ஓவியமே கிடைச்சிருச்சு. இப்ப இதை எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட தந்து உண்மை என்னன்னு சொல்லிடலாம். நீ அண்ணன் கண்டிப்பா நம்புவாரு. வாங்க நீ போலாம். ஐயோ ஆனந்த், வேண்டாம் ஆனந்த். உங்களை தவிர வேற யாராலையும் அண்ணனை நல்லபடியா பாத்துக்க முடியாது. நீ அவரை நீங்க மனுஷனா மாத்திருக்கீங்க அண்ணி. நடைபெணமா வாழ்ந்துட்டு இருந்த அவரை இந்த சொசைட்டில எல்லாரும் மதிக்கிற மாதிரி மாத்துனது நீங்க தான் அண்ணி. அதுக்காக எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. அர்ஜுன் தம்பியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வசுந்தராவா? ரொம்ப சந்தோஷம் ஆனந்த். ஆனா ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நடக்கிற விஷயம் இல்லை இது. உங்க அண்ணன் இந்த சொசைட்டில மதிப்போடு வாழ்ற மாதிரி அவரோட வாழ்க்கைய மாத்தினது நான் தானே சொல்றீங்க. இதே சொசைட்டில அவரோட மனைவியா கௌரவமா நான் வாழணும்னா அதுக்கு சில விஷயங்களை நல்லபடியா கடந்து வரணும். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஏழை பையனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தெய்வீக காதல்னு சொல்ற இந்த உலகத்துல, அதே ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பணக்கார வீட்டு பையனை காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளையும் அவளோட காதலையும் ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திடுவாங்க. அந்த நிலைமை எனக்கு வரவே கூடாது. ஏன்னா எங்க வீட்டுல வறுமையும் ஏழ்மையும் இருந்தாலும் மானமும் கௌரவமும் கூடவே இருக்கு. ஐயோ அண்ணி, இப்ப நீங்க பொய் சொல்ல போறதில்ல, இருக்கிறத தான் சொல்ல போறீங்க. இவ்ளோ நாளா உங்க மனசுல பூட்டி வச்சிருக்கிற காதல தான் சொல்ல போறீங்க. பொய் உண்மை. இந்த வாக்குவாதத்துக்கு நான் வரல ஆனந்த். அர்ஜுன் சார் எனக்கு மும்முரமா மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காரு. பார்த்த 2 இடமும் பிரச்சனையில முடிஞ்சு போச்சு. இத்தனை நாள் வெளியே இருந்த நாங்க இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கோம். இது வரைக்கும் குடியிருந்த வீட்டை ஜப்திக்கு கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறோம். எங்க சூழ்நிலை உங்க ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். இப்ப போய் நீங்க தேடுற ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தானே சொன்னா உங்க அண்ணன் நம்புவாரா? நம்புவாங்க, நம்பித்தான் ஆகணும். ஏன் நம்ப மாட்டாங்க? நான் சொல்றேன் அண்ணி, ரவிவர்மன் வரைஞ்ச உண்மையான ஓவியம் உங்களோட ஓவியம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. என்ன தம்பி,
என்னடா இந்த மேட்டர்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? தம்பி, இந்த போட்டோஸையும் எடுத்துக்கங்களேன். இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க யார்கிட்ட வேணா காட்டுங்க, ஆனா உங்க போட்டோ தான் பெஸ்ட்னு எல்லாருமே சொல்லுவாங்க. உத்தமன், நீங்க என்ன சொன்னாலும் என் மைண்டுக்கு நான் எடுத்துக்கவே மாட்டேன். வசுந்தரா நம்ம வீட்டு பொண்ணு, புரிஞ்சுதுங்களா? அதே தான் தம்பி நானும் சொல்றேன். வசுந்தரா நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான். ஐயோ உத்தமன், அவ என் குடும்பத்துல ஒருத்தி. நானும் அதே தான் தம்பி சொல்றேன். வசுந்தரா நம்ம குடும்பத்துல ஒருத்தி. என்ன ஆச்சு உத்தமன் உங்களுக்கு? அவ என்னுடைய பிஏ, நம்ம கம்பெனியோட டெபுட்டி மேனேஜர். அம்மாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஃப்ரெண்டு. என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக அவ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா உத்தமன். அதனால தான் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். எதுக்கு நீங்க தேவையில்லாம இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேனா? தம்பி, கல்யாணம் பண்ணி வைக்க இல்ல, கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறேன். நீங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க உத்தமன். வேண்டாம் வேண்டாம், பேட். இவன் தான் இந்த மாப்பிள்ள. ஓகே, இருந்தாலும் எல்லா போட்டோவையும் வசுகிட்ட காமிப்போம். அவளே செலக்ட் பண்ணிட்டோம். அண்ணன் கிட்ட இதை கொடுத்தா அண்ணன் நிச்சயம் நம்புவார. நீ உங்க அண்ணன் எப்படி நம்புவார் ஆனந்த்? நீங்க யாரோ அனுப்புன அந்த போட்டோல இருந்த பொண்ணை பார்த்ததா ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. அவங்கள அடுத்த தடவை பார்த்தா யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு கூப்பிடுறதா அவரு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருந்த ஃபோன் கால் எதிர்பார்த்து உங்க மொத்த குடும்பமும் காத்துட்டு இருக்கு. இப்ப போய் இந்த போட்டோவை நம்ம காட்டினா முதல்ல உங்க வீட்டுல இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. அம்மா, இந்த ஓவியம் இத்தனை நாளா எங்க இருந்துச்சு? அது நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற கபோர்டு கீழ இருந்துச்சு. இப்ப எப்படி கிடைச்சது? உங்க அம்மா ஏதோ தேடி இருக்காங்க, அப்போதான் அவங்க கையில கிடைச்சிருக்கு. அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா ஆனந்த்? இல்ல நீ, நான் எதுவும் சொல்லல. ஆபீஸ் பர்பஸ்க்காக வரைஞ்சதுன்னு சொல்லி அதை சமாளிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். வீடு வரைக்கும் வந்த என்னோட ஓவியம் வீட்டுல வச்சுதான் மாறி இருக்கு. அப்போ இதை மாத்தினவங்க வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. அண்ணி, அது அது நமக்கு தெரியாதே. பாத்தீங்களா, தடுமாறுறீங்க. இதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்ல. இதுதான் லாஜிக். இந்த இடத்துல தான் நம்ம சறுக்குறோம். நான் உங்ககிட்ட விசாரணை நடத்தல ஆனந்த், என்னோட கோணத்தை தான் சொல்றேன். என்னை சுத்தி ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரியான சூழ்நிலையில எதேச்சியா கையில கிடைச்ச போட்டோவை எடுத்துட்டு போய் இதுதான் ரவிவர்மன் வரைஞ்ச போட்டோன்னு கொண்டு போய் காமிச்சா இத்தனை நாளா இது எங்க இருந்துச்சுன்னு அர்ஜுன் சார் நிச்சயமா கேட்பாரு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கிச்சன் கபோர்டுக்கு கீழே கிடைச்சது, வசுந்தரா அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அர்ஜுன் சார் சிரிப்பாரு. அடுத்த நிமிஷமே அவர் என் மேல வச்சிருக்கிற அத்தனை இமேஜும் காலி ஆயிடும். வீட்டுக்குள்ள குடும்பத்தையே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நாடகமா போடுறாங்கன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க நையாண்டியா பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ அண்ணி, நீங்க லாஜிக்கா மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சராசரி பொண்ணா இருந்து யோசிச்சு பாருங்க. எங்க குடும்பத்து மருமகளா வரணும்னு நினைச்சு யோசிச்சு பாருங்க. இங்க நடக்கிறத உங்களுக்கு சாதகமா எடுத்துக்கோங்க. ஓவியம் எப்படி கிடைச்சதுங்கிறது பெருசே இல்ல. எங்க ஃபேமிலி மொத்தமும் தேடுற, எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி ஆகணுங்கிற அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் நீங்க தாங்கிறதுக்கு இந்த ஒரு ஓவியம் மட்டும்தான் சாட்சி.